ஹாய் ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ட்ராமா எக்ஸ்பிளனேஷன்ஸ், மூவி எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் நிரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். க்ளோஸ் ரேஞ்ச் லவ் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் லவ் ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்கள என்ன சொல்லுவாங்க, அழுத்தமாக வளரணும், சூழ்நிலைகளை கையாளணும், ஸ்ட்ராங்காருன்னு சொல்லி வளர்ப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம ஹீரோயினையும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்குறாங்க. அதனால அவங்க ஃபீலிங்ஸை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதே மறந்து போயிடுறாங்க. ரொம்ப டஃப்பான பொண்ணா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் மேல லவ் வருது. அவங்களோட காதல் அடுத்து எப்படிலாம் போக போகுது, அது கடைசியில கை குடிச்சாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்லயே ஒரு கியூட்டான ஸ்கூல் பொண்ணு காமிக்கிறாங்கல்ல, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் குருருகி. நம்மளுக்கு பேர்லாம் வாயில வரல, அதனால ஹீரோயின்னே கூப்பிட்டுக்கலாம். ஆப்போசிட்ல ஒரு நாய் நின்று குலைச்சிக்கிட்டு இருக்கா. என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த பயங்கிற ஃபீலிங்ஸ்லாம் வந்துடுது இல்லை, அதனால எதுவுமே சொல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஸ்கூல் கிரவுண்ட்ல கூட ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தா இவங்களுக்கு பேரே கிடைக்க மாட்டேங்குது. டீச்சர் என்னடானா, நீ தனியாவே சர்வைவ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்து அவங்கள கோவப்படுத்துது, வருத்தப்பட வைக்குது. இருந்தாலும் தன்னோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லேபில் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிளாஸை போட்டு உடச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ப்ரொஃபஸர் இவங்கள நல்லா இருக்கியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக கிளாஸ் விழுந்து உடஞ்சதுனால அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இப்படிலாம் தாங்க என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் அவங்களோட மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் குறுகுறுன்னு ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு என்னன்னு தெரில, என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா எக்ஸாம் ரிசல்ட் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்கு கிளாஸ்லையே. இருந்தாலும் அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. சுற்றி இருக்க பசங்களா செம்மையாக காசிப் பேசுகிறாங்க. இவப்போ ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டு கூட சிரிக்காமே நின்றுட்டுருக்கா, நம்மளெல்லாம் வம்பளுக்கணும்னு நினைக்கிறா போலன்னு சொல்லி காசிப் பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்க தலையில் இருக்க பூனை டைப்பில் இருக்க கிளிப்பை எடுத்து அதை தொட்டு தடவி கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஒரு குரல் கேட்குது, என்ன ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்ட போல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லிட்டு. யாருடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. இவர் இதே ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர ஹீரோயின் இங்கிலீஷில் மட்டும் எப்போதும் கம்மியாகவே மார்க் எடுப்பாங்க. இதனால இவங்களுக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் எப்போதும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஹீரோவா என்னை வந்து ஸ்டாஃப் ரூமில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ வர சொன்னதுனால ரொம்ப நேரமாக ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஹீரோவா ஆளை காணவே இல்லை. என்னது இது, டீச்சர்னு சொல்கிறாங்க, ஒரு டைம் கூட கீப்பப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க வாய் விட்டு முழகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பக்கத்தில் வந்த ஹீரோவா, என்னம்மா ஏதோ முனகிற போல், என்னை பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உட்கார்றாரு. எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் கேட்குறாங்க. நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் கூட மார்க் வாங்கினாலும் என் சப்ஜெக்டில் மட்டும் கம்மியாக மார்க் வாங்குறீங்கள, அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். எவ்ரி 4 PM ஆஃப்டர் நீ கிளாஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுத்தாலும், இல்லைம்மா இது என்னோட ஆர்டர், நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படிங்கும். ஹீரோயினுக்காக செம்ம கோவம் வருது. ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஸ்கர்ட்டை போட்டு அப்படியே கசக்கிட்டு இருக்காங்க. எப்பயாச்சும் கோவம் வந்துச்சு, அவங்க ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணோன்னு நினச்சாங்கன்னா ஹீரோயின் அவங்களோட ஸ்கர்ட்டை போட்டு கசக்குவாங்க. இதை பார்த்தா ஹீரோவா இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போலையேன்னு நினச்சிட்டு அவர் ஒர்க்கை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னையிலேருந்து எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருமே இல்லை, ஹீரோயினோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட். இவ்வளோ நாள் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஹீரோயினுக்கு இவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப ஷேர் பண்ணலைனாலும் சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினாக டோனட்டை கருக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்லலைனாலும் அவங்க பண்ணுற சில விஷயங்களை வச்சு இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஹீரோயினுக்கு கோவமாக இருந்தால் மட்டும்தான் டோனட்ஸை சாப்பிடுவாங்க. இப்போயா ஒரு பாக்கெட் நிறையா வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க நாமியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு உட்காந்துருக்கான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா கூட ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கிளாஸ் ரூமுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஹீரோ. கரெக்ட்
கரெக்டாக 4 மணி அடித்தோடனே டான்னு ஹீரோயின் வந்துட்டாங்க. பரவாயில்லையே டைம்லாம் கீப் அப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்டால், எனக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சாதானே டவுட் வருதுக்கு, இது ஏன் இங்கே போட்டிருக்கீங்க, இது ஏன் அங்கே போட்டிருக்கீங்க, ஒரு ரூல்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை எப்படி படிக்கிறது இங்கிலீஷை, இதனால தான் எனக்கு இங்கிலீஷ் வெறுத்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ரூல்ஸ்லாம் இல்லைம்மா, சில பிளேசஸில் இது பிளேஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட விதி அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால், இல்லை எனக்கு இங்கிலீஷை பிடிக்கவே இல்லை, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏம்மா மேக்ஸ்லாம் நல்லா போடுற, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா கூட ஹீரோயின் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமல் இருக்காங்க. ஓ உனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டால் அதுக்குமே பதில் பேசாமல் இருக்காங்க. டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு கிளாஸ்லேருந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கடுப்பாக வீட்டுக்கு வந்தால் கசின் வேறு நிறுத்தி கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. இவரும் ஆக்சுவலாக ஹீரோயின் படிக்கிற ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. என்னம்மா கிளாஸ்லாம் நல்லா போச்சா அப்படின்னு கேட்டால், போச்சு ஏதோ போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அவங்க கலிஃபோர்னியா போய் ஜெனட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது ஆசை. பட் அவங்களோட இங்கிலீஷ் நல்லானால அவங்க போகாமையே இருந்திருப்பாங்க. இது இனிமேல் நிறைவேறுமாங்கிறத இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு ஹீரோயின் வரமாட்டாங்கன்னு பார்த்தா கரெக்ட் டைமில் வந்து உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோவுக்கே ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்லையே இந்த பொண்ணு ஒபீடியண்ட்டாக கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு நோட்ஸை கொடுத்து இதை 5 தடவை எழுது அப்படிங்கிற மாதிரி பனிஷ் பண்ணுறாரு. அவங்களா அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல, கடகடன்னு நோட்டை எடுத்து விறுவிறுன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. நீ எழுதுனா மட்டும் பத்தாது, அதை சொல்லி பார்த்துட்டே எழுதணும் அப்படிங்கவும் அவங்களும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பார்த்துட்டே எழுதுறாங்க. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் இப்படி சொல்லணும் அதெல்லாம் அப்படி சொல்லணும்னு சொல்லி டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க குறுகுறுன்னு இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோ கூட ஹீரோயின் க்ளோஸ் ஆகுறத பார்த்தா அதுங்க 3 வெறியாகுது. இதுங்க 3 என்ன சேட்டையை பண்ண போகுதுங்கிறத பார்க்கலாம். ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டோ உட்காந்து லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட ஹீரோயின் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏமா கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுட்டு சாப்பிட்லாம்ல, என் கூட பேசலாம்ல அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த எக்ஸாமை முடிச்சிட்டேன்னா ஒரு 70 மார்க் எடுத்துட்டேன்னா இவன் பிடியிலேருந்தே நான் ஓடி போயிடலாம், இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அவனை அப்படி சொல்கிற, என்னோட கிளாஸ் பொண்ணுங்களுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் அப்படி அவனோட டீச்சிங் லெவல்லாம் இப்படி இருக்கும், செம ஸ்டைலிஷாக இருப்பாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் மேலேருந்து வாடை வருது பாரு அப்படின்னு சொல்லுவோம். சூப்பரான வாடைப்பா, மற்ற பொண்ணுங்கள்லாம் செம்மையாக பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவனை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. வெறித்தனமாக படித்த ஹீரோயினா போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், ஸ்பெஷல் கிளாஸை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா 65 மார்க்கு தான் எடுத்திருக்காங்க. ஐயையோ இன்றைக்கும் நம்ம கிளாஸ்க்கு போகணுமேன்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்கும் போது 3 பொண்ணுங்களில் அந்த செலசியாக சுத்தம்ல அதில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து உன் கூட கொஞ்சம் பேசணும், அந்த கிளாஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி இன்னும் 3 பொண்ணுங்க இருக்குது. வந்தவுடனே ஹீரோயினை செம்மையாக 3 சேர்ந்து புள்ளி பண்ணுது. நீ என்ன ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஏமா அவனை லவ் பண்ண போகிறேன், அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ நெக்லெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ அவனை லவ் பண்ணுற, இனிமேலாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வேகமாக கீழே தள்ளி விட்டுருதுங்க. கீழே விழுந்த ஹீரோயினுக்கா கால் செம்மையாக அடிபட்டுருது. எழுந்திரிச்சு ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியலை. அந்த 3 பொண்ணுங்களும் கதவை சாத்தி லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. 4 மணி கிளாஸ்க்கு 5:30 மணி ஆகியும் ஹீரோயின் வராதனால ஹீரோ ரூம் ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருப்பார். எங்கே தேடினாலும் ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. சோகமாக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்தா அந்த 3 பிள்ளைங்க புள்ளி பண்ணல, அதுங்க 3 உட்காந்துட்டு உங்கள் கிளாஸ் அவளுக்கு பிடிக்கல அதனால தான் ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்க சொல்கிறத பார்த்தா ஹீரோக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. மிரட்டி கேட்டால் ஹீரோயின் இந்த ரூமில் தான் இருக்கான்னு சொல்லி உண்மையை சொல்லிடுதுங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் ஜன்னல் வழியாக குதிக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நீ குதிக்கலாம் வேணாம் வா இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே விழுந்ததுனால ஹீரோயினுக்கு காலு கொஞ்சம் வலிக்கும். அதனால் ஊனி ஊனி நடந்து வேகமாக போயிட்டுருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவா டீச்சர்னு கூட பார்க்காம வேகமாக போய் ஹீரோயினை தூக்கிடுறாரு. மற்ற பசங்களாம் ஆவுன்ட்டு கத்திட்டு இருக்காங்க இவங்க 2 பேரையும் பார்த்து. இந்த சத்தத்தை கேட்டு கசினும் வந்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன இவன் போய் இவளை இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். ஹீரோ அதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு அழகாக தலையில் தட்டி கொடுத்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைல்ல வலிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கசின் வந்துடுறாங்க. ஹீரோயினை கசின் கிட்ட விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க. கூடவே ஹீரோயினும் வந்திருப்பாங்க. என்னம்மா ட்ரெஸ்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுக்குறது கிஃப்ட்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல கர்ஷிஃப் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. சரி நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்களே இவங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் அடுத்த நாள் கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு கொடுத்தா, நீ டீச்சர்மா நான் ஸ்டூடெண்ட், உன்ட்டு ஏதாச்சும் கிஃப்ட்டு வாங்கினா மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு. நான் உன்கிட்ட நார்மலாக தான்மா பேசினேன், உனக்கு எதுவும் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கா இவனுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு அறை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோவுக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக. வீட்டுக்கு போன ஹீரோயின் அப்செட்டாகவே சுற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா கசின் இந்த இங்கிலீஷ் கிளாஸ்னால தான் இவ இப்படி இருக்கா போல அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே பிரின்சிபல்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இவளோட இங்கிலீஷ் கிளாஸை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்த ஹீரோவா அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறதையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, கிளாஸை நிறுத்தணும்னு தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. பட் அந்த சைடு இருக்கவங்க கன்வின்ஸே ஆகலை. பிரின்சிபல் ஒரே அடியாக முடிச்சு விட்றாரு. இல்லைப்பா இனிமேல் இந்த பொண்ணுக்கு கிளாஸ்லாம் வேணாம், நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்கு கூட கொடுத்து அவளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை முடிச்சு விட்றாரு. ஹீரோவும் சரி எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இனிமே நீ எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போக வேணாமா அப்படின்னு சொல்லி கசின் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கா மனசு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க உட்காந்து அட்டன் பண்ண கிளாஸை போய் பார்க்குறாங்க. ஹீரோ உட்காந்து அந்த பிளேஸ்லாம் போய் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஹீரோயின் ஹீரோவை இப்போ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே சோகமான மூஞ்சியோடையே கிளாஸ்லலாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோவா அவர் பாட்டுக்கு வராரு, பாடத்தை நடத்துகிறாரு. ஹீரோயினை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகிறாரு. இதை பார்த்தா ஹீரோயினுக்கா மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. இதையே யோசிச்சுட்டு லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒருத்தனை நான் அளவுக்கு அதிகமாக வெறுக்கவும் செய்கிறேன், ஆனாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது, அவன் என்னை இக்னோர் பண்ணாலே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி செம்மையாக புலம்புறாங்க. இதை கேட்டால் அந்த ஃப்ரெண்டா செம சிரிக்கிறாங்க. அடி பாவி இது கூட உனக்கு தெரியலையா, நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஐயையோ எனக்கு காதல் வேற வந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் நீ லவ் பண்ணுற பையன் கேட்டாலும் ஹீரோயின் சொல்லவே இல்லை. அவங்க அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புக் ஸ்டோருக்கு தான் போகிறாங்க. என்ன புக்குடா இந்த பிள்ளை வாங்க வந்திருக்குன்னு பார்த்தா காதல் செய்வது எப்படிங்கிற புக்கை எடுத்து வச்சு வாசிச்சுட்டு இருக்காங்க. எப்படிலாம் லவ் பண்ணலாங்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன இருக்கும்னா கன்ஃபஸ் பண்ணணும், உங்களோட ஃபீலிங்ஸாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு தான் இருக்கும். ஹீரோயின் கிளாஸுக்கு வந்த ஹீரோவை நிற்க வச்சு ஐ ஐ அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் பயந்து போன ஹீரோயின் இன்னும் நீங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணல, இவ்வளோ நேரம் லேட் ஆச்சுங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு தானம்மா வந்தேன், நீ தானம்மா குறுக்க பூந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் உட்கார வச்சிடுறாரு. 2 தடவை லவ் ப்ரொப்போஸ் பண்ண போய் தோற்று போயிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே ஹீரோயின் லேபில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்க நோட் புக்கை எடுத்துகிட்டு போய் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. நம்ம வாய் வழியாக சொல்ல போனால் தானே வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது, நோட்டில் எழுதி கொண்டு போய் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு
கிளாஸ் ரூமுக்கு வந்து ஹீரோயினை தேடினா அவங்க ஆளையே காணோம். எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க இப்போ தான் காணோம் அப்படிங்கவும் கீழே யாரோ பேண்ட்டை இழுக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா உன்னை எனக்கு பிடிக்காது வெறுக்கிறேன் இருந்தாலும் லவ் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுங்கிற போர்டை வச்சுட்டு அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோவுக்கா செம்மையாக ஷாக் ஆயிடுது. பேனாவை கீழே போடுற மாதிரி போட்டு அவர் கீழே உட்காந்து ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. அந்த நேரம் பார்த்து புதுசாக ஒரு டீச்சர் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க இதை பார்த்துடுறாங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் அவங்க அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸ்டாஃப் ரூமுக்கு வேகமாக ஓடி வந்த ஹீரோயின் அங்கே வந்து பார்த்தா ஹீரோ நின்றுட்டுருக்காரு. வந்த உடனே சாரின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாமல் நான் கிஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 பேருக்கு இடையில ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கா அழுக முட்டிட்டு நிற்குது. என்னடா காதல் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக வந்த லேடி டீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா ஹீரோவும் அவங்களும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. கடைசியில் என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க போல், டேட்டிங்லாம் போயிருப்பாங்க போல். அதனால தான் ஹீரோ அந்த நேரத்தில் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிருக்கும். சரி வா வெளியே போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வயசில் அவங்க பேசினது, ஓடினது, விளையாண்டது, அவங்க அப்பா கூட என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு தெரியுது இவங்க ஏதோ சுற்றி வளைச்சி கேட்க வராங்கன்ட்டு. டைரக்டாகவே சொல்லிடுறாரு, நீ ஏதோ கேட்க வர போல் சொல்லு அப்படின்னா. நீ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை கிஸ் பண்ணலாம் அதுவும் கிளாஸில் வச்சுன்னு கேட்டால் ஹீரோவுக்கு செம ஷாக் ஆயிடுது. என்னம்மா நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் நான் பார்த்தேன் அப்படிங்கவும் தெரியாமல் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி வா நம்ம டேட்டிங் போகலான்னு சொல்லிட்டு எக்ஸு மறுபடியும் கூப்பிடுறாங்க. இல்லை நமக்கு 2 பேருக்கு இடையில செட் ஆகாதுன்னு தான் பிரேக்கப் பண்ணோம், அதனால நீ இனிமேல் இந்த டாபிக் பேசுகிறதுனா என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் பார்க்கும் போதெல்லாம் எக்ஸு வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க, தோளில் கை போடவும் ஹீரோவும் எக்ஸும் நின்று பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அதை பார்த்துடுறாங்க. இதை பார்த்த எக்ஸு சும்மா இருக்குமா, அவங்க தோளில் கை போட கொஞ்சி பேச அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஸ்கூல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஏன் என்ன பிரேக்கப் பண்ணீங்க, மறுபடியும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசினா ஹீரோ நமக்கு இடையில செட் ஆகாதுமா, தயவு செய்து புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு கன்வின்ஸ் பண்ண. ஹீரோயின் கன்வின்ஸே ஆகலை. அவங்க ஃபீலிங்ஸை அடக்கிட்டு நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு மலையிலே ஓடி போயிடுறாங்க. பின்னாடி கன்வின்ஸ் பண்ணலான்னு ஹீரோவும் மலையிலே நனைஞ்சிட்டு ஓடி வராரு. பட் ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியலை. அவருக்கும் கொஞ்சமாக மனசில் ஏதோ ஃபீல் ஆகுது போல். கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே போகலான்னு பார்த்தா ஒரு பையனோட டைரியை 3 பேர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினா இதெல்லாம் பண்ணக்கூடாது கொடுங்கன்னு சொல்லி டைரியை வேகமாக பிடுங்கிடுறாங்க. அவங்க திருந்தாமல் திடீர்னு சண்டைகளாக வராங்க. இதை பார்த்து வேகமாக அந்த டைரி பையனும் ஓடி வந்து ஹீரோயினுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கத்துனா அந்த வழியாக போன ஹீரோவும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு. நெத்தியில் கை வச்சு பார்த்தா செம்ம ஃபீவர். தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அட்மிட் பண்ணுறாங்க. லீவ்லாம் கொடுத்துட்றாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி. சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க பாய் ஃப்ரெண்டு, ஹீரோயின் ஒன் சைடு எல்லாம் வெளியே போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் ஒம்பளுக்குறாங்க. ஏன்னா ஒன் சைடு நீ ஹீரோயின் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டா ஆமான்னு சொல்லி அவன் பொசுக்குன்னு முன்னாடி போய் ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். ப்ரொப்போஸ் பண்ண பிறகு ஆன்சர் கூட கேட்காம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த வழியாக ஹீரோவும் எக்ஸும் வந்து ஷாப்பிங் வந்திருப்பாங்க. அவங்க இதை பார்த்தோன்னே முன்னாடி போக ஹீரோ ட்ரை பண்ணால் இல்லை நீ போகாத, உன்னை யாரும் பார்த்தாங்கன்னா இனிமேல் நீ டீச் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஹீரோயின் கையை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்க ஓடுறாரு. அந்த சைடு ஹீரோயினா அடை தம்பி கொஞ்சம் கையை விட்றா அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு நிற்கிறாங்க. சாரி உன்னோட முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஆல்ரெடி ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன் சாரின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வேகமாக ஓடி வந்த ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக ஓடி போயிடுறாரு. யாரடா இவன் நம்ம கையை பிடிச்சி இழுத்து ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஹீரோ. அப்போ தான் அவங்க மனசு நிம்மதியாகும். அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க கூடவே.
ஹீரோயினை இழுத்துட்டு ஓடுன ஹீரோ ஒரு சப் ஸ்டேஷனுக்குள்ளே போய் நுழையிறாரு. அந்த இடமே இருட்டாக இருக்குது. என்ன ஏன்டா இழுத்துட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், சும்மா பார்க்க தான் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இனிமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னால், இல்லை இல்லை உன்னெல்லாம் நம்ப மாட்டேன், நீ டெம்பரவரியாக பேசுவ, இப்படிம்ப அப்படிம்ப, உன்னை நான் என்னன்னு நம்புறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்த ஹீரோ ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுக்கிறாரு. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த சிகரெட் உடம்புக்கு கேடு, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே சிகரெட்டை தூக்கி குப்பை தொட்டில் போட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் கசினும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வெளியில் வேடிக்கை பார்த்தா ஹீரோ மாறு வேடத்தில் வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே கேட்டால், வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க கசின்ட்ட என்னன்னு சொல்லாமல், எனக்கு இப்போவே டோனட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க. அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு காரில் போய் உட்கார வச்சு ரொம்ப தூரம் போகிறாங்க. இப்போ எங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டாலும் அவர் எதுவுமே சொல்லலை. கடைசியாக ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாரு. பீச்சுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நேரம் எதுவும் பேசாமே நின்றுட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன எதுவுமே பேசலைன்னு கேட்டால், உனக்கு ப்ளூ சன்செட் பற்றி தெரியுமா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. அப்படியா, அப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், என்னோட அப்பா சொன்னார், அவர் கடல்லையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ப்ளூ கலர் சன்செட்டும் ஒன் டைம் பார்த்தாராம், அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா இறந்து போன விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இதனால தான் எனக்கு மக்களை கொஞ்ச நாள் பிடிக்காம போச்சு. ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உன்னை பார்க்கும் போது எனக்கு என்னோட அப்பாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். கடைசியில் இப்போ லவ்வில் வந்து நிற்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் முடித்த பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி மேரேஜுன்னு ஒரே போடா போட்டுறாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கா பக்குன்னு ஆயிடுது. என்ன கல்யாணமா, அடப்பா நான் இன்னும் சின்ன பொண்ணாக தாண்டா இருக்கேன் அப்படின்னா, இல்லை இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ தானே உன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ண சொன்ன, அதனால தான் நான் கல்யாணம்ன்ட்டு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு இப்படி ஒரே அடியாவான்ட்டு ஹீரோயின் செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ப்ரொப்போஸ் பண்ண ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால ஹீரோயின் பார்க்க போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது சக்ஸஸ் ஆகவே இல்லை. கிளாஸ் ரூம்லையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா அவர் பாடம் நடத்திட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா பண்ணலான்னு சோகமாக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. வேறு யார், நம்ம ஹீரோ தான். சரி மீட் பண்ணலாம், வேக வேகமாக போகலான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை இல்லைம்மா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி போகிறாங்க. அந்த வழியாக போன எக்ஸு, இவன் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறா, ஒரு வேளை ஹீரோவை பார்க்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. வேக வேகமாக போன ஹீரோயின் அங்கே போய் ஹீரோவை மீட் பண்ணால் அவர் ஒரு புக்கை தூக்கி கொடுக்குறாரு. உன்னோட இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் மார்க் நல்லா எடுத்திருக்க, இருந்தாலும் நீ இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கை கொடுக்குறாரு. சரி போன்னு சொல்லி கை காட்டினா, இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஆமாம், வேறு எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு. ஹீரோயினும் அங்கேருந்து மிஸ் பண்ணிகிட்டே போக ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ பின்னாடியிலேருந்து வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத எக்ஸு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இந்த அம்மா இந்த ஃபோட்டோ வச்சு என்னென்ன வில்லங்கத்தெல்லாம் எடுத்து விட போகுதுங்கிறது தெரியலை. எக்ஸு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தும் அதே ஃபோட்டோவே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினோட கசின் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஹீரோயினை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, அவள் ஏதாச்சும் வியர்டாக கிளாஸ் ரூமில் நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இல்லை அவள் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸு சொல்கிறாங்க. சரி தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அவரும் அவரோட சீட்டில் போய் உட்காந்துடுறாரு. அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருந்த எக்ஸா ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஃபோட்டோவை கொண்டு போய் கசின்கிட்ட காமிக்கிறாங்க. இதை பார்த்த கசினுக்கு வந்துச்சே கோவம். டைரெக்டாக ஹீரோவை தான் மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாரு. என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி பண்ணுற, அவளை ஏன் ஹக் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், நானும் ஹீரோயினும் டேட் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸ்கூல் முடிஞ்ச உடனே சொன்ன பிறகு செம கோவம் வந்துடுது. அடிக்கலான்னு வந்தாலும் அவருக்கு அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வேக வேகமாக பிரின்சிபல் ரூமுக்கு போகிறாரு. கதவை
திறக்கலான்னு போயிடுறாரு. அந்த நேரத்தில் வேற ஒருத்தர் கூப்பிடவும் அவருக்கு மனசு மாறிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவர்கிட்ட பேசினா, பரவாயில்லையே இங்கிலீஷில் அவளோட மார்க்கு கூடிக்கிட்டே வருது, இப்படியே போனால் அவளுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசவும் கசினுக்கு ஒரு ஐடியா வருது. இவ தான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாள்ல, புக்கு கொடுத்து படிக்க வச்சா வெளிநாட்டுக்கு போயிடுவா, இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை முறிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கசின் யோசிக்கிறாரு. இவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது தெரில. இவங்க ஃபாரின் போகிறதுக்கு எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னம்மா நீ எக்ஸாமுக்கெலாம் போக போறியா, ஃபாரினுக்கு போக போறியான்னு கேட்டால், இல்லை நான் போகலை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. உன்னோட மைண்ட் செட் ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சண்டை போடுறாங்க. கொஞ்சமாச்சும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரில, உன்னோட சீக்ரெட்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்டை போட்டு வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா தன்னோட நிலைமையை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை இவளை நினச்சி கன்சோல் பண்ணுறதான்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. எக்ஸ் வச்சுருந்த ஃபோட்டோ ஸ்கூல்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. பட் ஹீரோவுக்கு ரீசன் என்னங்கிறது தெரியவே இல்லை. பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டதுனால அங்கே போனால் கசின், பிரின்சிபல், இன்னும் நிறைய பேர்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்கன்னு ரூமர் வெளியே வருது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் நிறுத்திட்டேன்னு சொல்லி ஹீரோ அவரோட தரப்பு நியாயத்தை சொல்கிறாரு. இதை கேட்ட பிரின்சியா, இல்லை உங்களையும் ஹீரோயினையும் ஏதோ ஒரு டவர் கிட்ட பார்த்ததா சொல்கிறாங்க, என்ன உண்மைங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் கசின் குறுக்க வரான். இல்லை ஹீரோயின் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, இதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேங்கவும், சரி இனிமேல் உங்கள் விருப்பம்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. வெளியே போன பிறகு கசின் கிட்ட ஹீரோ கேட்குறாரு, ஏன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணன்னு கேட்டால், அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்ல அதனால தான் சப்போர்ட் பண்ணேன், நீ தயவு செய்து பிரேக்கப் பண்ணிடு, அவள் வெளிநாட்டுக்கு போகணும், அவளோட கனவை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை ப்ரோக்கப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. கசின் கெட்ட வார்த்தையாக திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயின் எப்போதும் போகிற டோனட் ஷாப் வாசல்லையே ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டதுனால அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல். அந்த நேரம் அந்த வழியாக ஹீரோ வராரு. காரில் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் பீச்சில் போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசவே இல்லை. சடனாக ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது, வீட்டுக்கு போனாலும் உன்னை பற்றி நினைக்கிறதே கிடையாது, இப்போ தான் எனக்கு தெரியுது நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, அதனால நீ இனிமேல் என் பின்னாடி சுற்றாத, பிரேக்கப்புங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கா செம்மையாக அழுக வருது, நெஞ்சே வெடிச்சிட்ற மாதிரி இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்டால், ஆமாம் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க 2 பேரும். இவனே பிரேக்கப் பண்ணிட்டான், இனிமேல் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாரின் போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஃபாரின் போகிறதுக்கான நாள் வந்துருச்சு. ஃப்ளைட்டுக்கு போய் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டா, நீ நல்லபடியாக போயிட்டு வாமா, நல்லா படி, நான் காசு சேர்த்து வச்சு உன்னை பார்க்குறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன கேட்க வராங்கங்கிறது ஃப்ரெண்டுக்கு புரியுது. நீ வெளிநாடு போகிறேன்னு சொல்லி ஹீரோட்ட சொன்னேன், பட் அவன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கவும் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அங்கேருந்து கிளம்பி கலிஃபோர்னியாவும் போயிடுறாங்க. அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கூடலாம் நல்லா பேசுகிறாங்க. அவங்களோட ஸ்டடீஸும் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஹீரோயினை. அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடந்த ரூம்லாம் போய் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு நாள் கிளாஸ்லாம் முடித்து வெளியே வந்தால் நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உத்து பார்க்குறாரு. கடைசியில் யாருன்னு பார்த்தா ஹீரோயின். இவங்க கலிஃபோர்னியாலலாம் இருக்கணும், இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பேசினா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்தா மொத்த ஸ்கூலுமே செம்மையாக கத்துறாங்க. எக்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ அவங்க மனசில் ஒரு நிம்மதி வருது. ஹீரோவை விட்டுறலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க போல். ஹீரோவை இழுத்துட்டு போன ஹீரோயின் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எப்போதும் போகிற பீச்சுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீட்டுறாங்க, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன இருக்குன்னா, ப்ளூ சன்செட்னு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இருக்குது. இதை பார்த்த ஹீரோ, இதை கொடுக்கவாமா நீ கலிஃபோர்னியாவிலேருந்து வந்தேன்னு கேட்டால், ஆமாம் அப்படியே உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். என்னோட திறமைகளை வளர்த்துட்டு நான் மறுபடியும் உனக்காக வருவேன், அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஹீரோவிட்ட கேட்குறாங்க.
ஹீரோவா அதெல்லாம் முடியாது, வா இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரே போடா போட்டுறாரு. இதை கேட்ட ஹீரோயின், அடே நான் படிச்சுட்டு இருக்கேன்டா, நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டா, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட படிப்புக்கு போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே சேர்ந்துடுறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தா சன்செட்டு. இந்த சன்செட்னால தான் இவங்க சேர்ந்துருப்பாங்க. இவங்களோ தடைகளை கடந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இவங்க நல்லபடியாக வாழுவாங்கங்கிறத நாம் நம்புவோம். உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ், ட்ராமா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் நீரா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் தட்டி விட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீரா.